கும்கி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் கமல் 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் படத்த பார்த்தாங்களா அதுக்கு முன்னாடி? பார்க்கல சார். கும்கி பார்க்கல. ம். மைனா தான் ஃபர்ஸ்ட்டு கமல் சார் பார்த்தாரு. ம். கும்கி வந்து அப்புறமா ஆஃப்டர் ரிலீஸ். ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாரும் பார்த்தாங்க சார். ம். தியேட்டரில் பிரிவு தியேட்டரில் வந்து கமல் சாரும் பார்த்தாரு, ரஜினி சாரும் பார்த்தாரு. ம். அன்னைக்கு அதே மாதிரி தான். மைனா எப்படி நடந்ததோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக ம். நல்லா இருக்கணும்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் அவங்களுக்கு சிவாஜி சார் வீட்டிலேருந்து வந்து அவரை வந்து நம்ம அறிமுகப்படுத்தினால இன்னொரு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட்டாக இருந்துச்சு. ரஜினி என்ன சொன்னார் பார்த்துட்டு? சூப்பர்னு தான் இருக்காரு. வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அது லாஸ்ட் எண்ட்லாம் பயங்கர கண் கலங்கிட்டார். ம். அந்த தனியாக தான் உட்காந்து நான் பின்னாடி தான் பார்ப்பேன்ல என்ன சொல்லி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு அந்த எலிஃபண்ட் வந்து ஒன்று இதாகணுமே அவ்வளோ ஃபீல் ஆகிடுச்சு. ம். வெளியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாங்க சார். அப்படியே லிட்டரலி அப்படியே நின்று அப்படியே நிற்கிறாங்க. செத்துருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னா ஹியூமனாக அவங்க பார்ப்பாங்க. செத்துருக்கக்கூடாது, இவங்க ஜாயின் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் பெட்டரா அப்படின்னு. ஆனால் கதை அது கேட்கல. ஸோ அது அப்படி இருக்கிறது தான் அப்படியே பார்த்துட்டு இப்படி தாங்க இந்த கதையில் ஏங்க நான் ஒரு சின்ன ஒரு விஷம் கூட கொடுக்கல அப்படின்ட்டாரு என் ப்ரூ சார்கிட்ட. சார் என்ன சார் நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு